வாதியார பாப்பா அவங்க எல்லாம் யாரு? ஏன் மூஞ்ச பார்த்தா தெரியல? ஏய், உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. ஏ விட்டமின், பி விட்டமின், சி விட்டமின் எல்லாம் கலந்து கொடுக்கிற ஜெயில் சாப்பாடுல யாருன்னா கொழுப்புல நீ பேசுற? சாப்பாடு போட்டு என்ன சார் பிரயோஜனம்? ராத்திரி ஆனா ஒரு ஆஃபம், காலையில 2 கட்டு பீடியம் கொடுத்தீங்கன்னா நான் வெளியில போனா ஏண்டா பேமானின்னு கேளுங்க சார். உன்ன பேமானின்னு கூப்பிடுறதுக்கு அவ்வளவு செலவு பண்ணுமா? போட்டா பேமானி 10 பைசா பீடி கோசம் அந்த எங்கந்திர இந்த அப்படி ஏண்டே சிகரெட் கூட குடிப்பியா நீ? என்ன மாமா அப்படி கேட்ட? கத்து கொடுத்ததே நீதானே? சத்தம் போடாத, சத்தம் போடாத. தண்ணி கூட போடுவேனே. இந்த கோலத்துல நின்னும்னா வர்ற எஸ்ஐ உங்களை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன உள்ள தள்ளிடுவாண்டி. எடி கைய எடி. ரொம்ப தான் அலட்டிக்கிற. திமிருடி உங்களுக்கு. உங்களை ஃபைன் பண்ண மட்டும் பத்தாது, ஜெயிலையும் தள்ளணும். தள்ளுறேன். முதல்ல அதை செய்யுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏற்கனவே என் உடம்பு பாதி அழிக்க போயிருக்கு. ஜெயில இருந்தாலாவது உடம்பு தேரும், மனசுக்கு ஆறுதலா இருக்கும். யாரு இவங்க? இரவு ராணிங்க சார். மாச கடைசி பாருங்க, கேஸ் வேணும், அதனால ரைட் பண்ணிட்டு வந்தேன். கேஸுக்காக ரைட் பண்ணியா இல்ல உனக்கு மாமூல் வேணுங்கிறதுக்காக ரைட் பண்ணியா? மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற மாதிரி மாச கடைசியில மாமூல் வாங்குறது இந்த ஸ்டேஷன் வழக்கம் சார். Shut up. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இவங்க உடம்பத்தான் வைக்கிறாங்க, ஆனா நீங்க மனசாட்சியும் சட்டத்தையும் சேர்த்துல வைக்கிறீங்க. ஜனக், இந்த பொண்ணு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துரு. சார், நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பெல்லாம்? வேணும்னா அவங்க எஜமானி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் சார். வேண்டாங்க, அந்த நரகத்துக்கு திருப்பி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. யாரு இவங்க எஜமானி? அன்னபூர்ணி சார். இது மாதிரி அபலை பெண்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம் கற்பக சோலை. டவர் ரோடு போறதுல இருந்து தனி அதிகாரி அப்பாயின்மெண்ட் வரைக்கும் அந்த வீட்டுல தான் முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாவட்டத்துக்கு தலைமை அலுவலகமே அந்த வீடு தான். அன்னபூரணி. நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்போ ரொம்ப கெட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா காக்கி சட்டை போட்டுக்கணும் ஒருத்தன் வரானேன்றது கூட தெரியாம தண்ணி அடிச்சிட்டு என் மேலேயே முட்டி இருப்பேன். நல்ல கஷ்டம். ஓட்ட ஓட்டல் வண்டி கூடாந்து என் மேல டாஸ் அடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றியா நீ? ஏதாவது எடுத்து பேசுன உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாக்கலாம் யார் உள்ள போறது. சைக்கிளுக்கு லைட் எங்க பாக்குது? என்ன பெல்லு பெல்லு யாரு கேட்டா? லைட் எங்க? அதான் கேக்குறான். இப்ப கோர்ட்ல கேக்குறான் லைட் எங்க? இங்கதானே இருந்தது. தேடி எங்க போச்சு? வா ஸ்டேஷனுக்கு வா. இன்ஸ்பெக்டர் கையில சொல்லு, எல்லாம் சொல்லு. வா. என்ன ஸ்டேஷனுக்கு? இன்ஸ்பெக்டர் வரோம். என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறியா நீ? வா. உன்னை கம்பிக்கு பின்னாடி வச்சு மூஞ்ச பேத்தாத்தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். உள்ள வா. நீ உன்னை எல்லாம் உள்ள பேசிக்கிறேன். விட்டா ஓடிடுவான் சோ மாறி. யோ, என்ன அது கலாட்டா? எழுந்து நில்லு. ஐயோ, அவர் பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் எதிரில எல்லாம் போய் நீ நிக்காதரான்னு எனக்கு சொல்லிக்கிறாங்க. நீ பேச சார். இவன் தாறுமாறா தண்ணி போட்டு ஓவரா எல்லாரும் மேலே மோதிக்கிட்டு இருக்கான் சார். சாரி, நான் குடிச்சிட்டு யார் மேல எல்லாம் மோதிக்கிறேன்னா, எதனா தகராறு புடிச்சுக்கிறேன்னா, புகார் எதனா இருக்குதா, எவனாவது சாட்சிக்கிறானா? கேளு கேளு. என்னையா அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதனால பதில் சொல்லவே முடியாது சார், சொல்ல முடியாது. அதான் முயகிறான் பாரு. இந்த ஆள் கையில ஒரு சைக்கிள் இருக்குது சார். அதுல என்ன மேட்டர்னா, அந்த சைக்கிள்ல பெல் இருக்குது, அடிக்காது. பிரேக் இருக்குது, பிடிக்காது. சைக்கிள்ல லைட் மாட்டுற விடங்குது, ஆனா லைட் கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா சார், அல்லவன் பஸ் மாதிரி வண்டி வச்சுக்கிறாரு. அதை வச்சு நீங்க மேல கொண்டாந்து டாஷ் அடிச்சுட்டு இங்க வந்து என்ன கதை அழகிறான் பாத்தியா? ஏயா, நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிறதுக்குன்னு நீ போலீஸ் வேலையில சந்தியா? ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது சார். தால் சேர்றதுக்கு முன்னாலேயே டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போச்சு சார். சார், நீ தால் புத்தி சொல்லு சார். நான் சொன்னாங்க சோமாரி சோமாரி சோமாரின்றான் சார். இந்த ஆளுக்கு மட்டும் சொன்னா போதுமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கு? இப்படி அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருக்கியே, உன் பொண்ணு பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா? நான் குடிக்காம இருந்தா மட்டும் என் பிள்ளைங்களை யாரு காப்பாத்த போறாங்க? நான் குடிக்கிறதுனால சாராய சேல்ஸ் ஆகுது. சாராய கடையில பச்சவனுங்களா வேலை தர போறாங்களாம். அதுக்காகதான் சார் நான் குடிக்கிறேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த பிள்ளைங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க, பொறுப்பு வேணியா? சார்,
நீ சொல்லிட்ட இல்ல சார், குடிக்கிறது இல்ல சார், சத்தியமா இனிமே குடிக்கிறது இல்ல சார். இன்னும் ஆனாலும் சார் தான். டேய், இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? நீ அவனாவது தெருவில் சைக்கிள்ல எதனா லைட்டு பெல் இல்லாம போனான்னா ஒவ்வொன்றுத்துக்கு 5 ரூபாய் ரேட் போட்டு வச்சுக்கிறல்ல, அந்த மாதிரி எனக்கு நீ பிரேக் பிடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி, லைட் இல்லாததுக்கு ஒரு 100 மில்லி, பெல் அடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி கொடுத்துருந்தியானா நான் பாட்டுக்கு கம்முன்னு போயிருப்பேன். இல்ல ஒன்னு சொல்லவா, உனக்கு புத்தி இல்ல, பழக தெரியல, உனக்கு இந்த ஜென்மத்துல ப்ரமோஷன் கிடையாது. டேய், பின்னிடுவேன். அடுத்த ஜென்மத்திலயும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன ஜோக்கு பாத்தியாடா இது? ஒரு சைடுல பார்த்தாக்கா அரசாங்கமே சாராய கடை நடத்துது, இன்னொரு சைடுல பார்த்தாக்கா குடியை கெடுக்கும்னு பிரச்சாரமும் பண்ணுது. ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது. இதுல எதை நான் எடுத்துக்கிறது? இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா 200 மில்லி ஊத்திக்கணும் வந்தாதான் முடியும். எவ்வளவு நஷ்டம், எத்தனை பேர் செத்துட்டாங்க, என்னால தாங்கிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்க குடலை உருவி மாலையா போடணும், அவங்கள முச்சந்தையில நிறுத்தி சவுக்கால அடிக்கணும். நிச்சயமா இது எதிர்பார்ட்டிக்காரங்க வேலைதான். அவங்க அந்நிய தேசத்தாரோட சேர்ந்து செஞ்ச இந்த அக்கிரமத்துக்கு அடுத்த தேர்தல்ல நீங்க இவருக்கே ஓட்டு போட்டு அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். இத பத்தி நான் ஐக்கிய நாட்டு சபையில ஐயா, இருக்க இடம் இல்ல, குடிக்க கூழ் இல்ல, நீங்க தான் உதவி பண்ணணும். வேற நான் எதுக்கு இருக்கிறேன்? நீங்க மறுபடியும் புதுசா வீடு கட்டுறதுக்கு கடன் தர்றேன். அது வரைக்கும் நீங்கள்லாம் குடியிருக்கிறதுக்கு என் வீட்டிலேயே இடமும் தர்றேன். நான் குடிக்கிற கூழோ கஞ்சியோ நீங்களும் குடிக்கலாம். எனக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற பேதம் கிடையாது. ஏன்னா உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. ஏங்க அவனை போட்டு தாடி அடிக்கிறீங்க? இத்தனை பேர் வெயில்ல வாடி வதங்கி கஷ்டப்படுறாங்க, எனக்கு மாத்திரம் இவன் கொடை பிடிக்கிறான். நான் இவங்க ஊழியன். நீங்க வாங்க வாங்க. எங்கடா போறீங்க எல்லாரும்? இந்த சோமாரி சோறு போடுறானே அதை துள்றதுக்கு. அந்த தர்மபிரபுவை பத்தி தப்பா பேசாதடா. தர்ம பிரபு மூஞ்சில எங்க ஐயா வைக்க. இந்த குடிசையெல்லாம் கொளுத்தி போட்டு அந்த சாம்பல் எடுத்து உடம்புல பூசிக்கின்னு சோறு போடுறேன்றாவே, அத்த போய் துன்றேன்றிய. உனக்கு எல்லாம் சேமா இல்ல? உனக்கு அவனா தர்ம பிரபு? அவன் போடுற சோறு விரவுல வந்த சோறு இல்லடா அது. இந்த குடிசையெல்லாம் எரிஞ்சப்ப செத்து போனானுங்களே, அவங்க புலத்துல வந்த சோறு. அத்த போய் தின்னு போறீங்க நீங்க எல்லாரும். குடிச்சிட்டு வளர்றாயா? ஆமாய்யா, நான் குடிச்சிட்டு வளர்றவன் தான். குடிக்காம வளர்றதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கோ மந்திரி ஆயிருப்பேன். நான் சொல்றதை கேளுங்க. அவன் ஒரு அயோக்கியன், நம்ம இருந்த இடத்தையே கொளுத்தினவன். இப்போ நடத்துறதெல்லாம் ஒரு நாடகம். நம்ம ஒத்துமையை கலைக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்றாங்க. பாப்பா, உன் பேச்ச கேட்டா இருக்க இடம் இல்லாம திங்க சோறு இல்லாம பிள்ளை குட்டியோட சாக வேண்டியதான். பாத்தியாப்பா, எச்சில பொறுக்கிற நாய் மாதிரி எப்படி போறாங்கன்னு. சத்தான் உடுமை, சரியான முட்டாளுங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் தேர்தலையே ஓட்டு போடுறானுங்க. ஊரு எப்படி உருப்படுன்ற நீ? மன்மதல்லையை வெல்றார் உண்டா நில்மதி விழியும் கண்டே ரம்பா. பாட்டை நிறுத்துறா, இங்க நான் வியாபாரம் இல்லாம சாவுறேன். வியாபாரம் இல்லாம சாவுறாரு இவரு. பெரிய எம்எல்ஏ லட்சக்கணக்கில் பணம் போட்டு வியாபாரம் செய்யறாரு. இத பாருமா கண்ணை, சவாரி இருந்தாலும் இல்லாம போட்டாலும் மஜாவா இருக்கணும். நான் நம்ம கையில வந்து ரூட் கேளு. நீ காலையில எழுந்து பல் தொலைக்கிறதுக்கு முன்னால 200 மில்லி போட்டுக்கோ, சும்மா கம்முன்னு இருக்கும். ஏதாவது ஸ்கூல் ஆண்ட போனேன்னா பக்கத்திலேயே சாராய கடை இருக்கும், வாங்கி ஊத்தே. ரிக்ஷா வரியா? வா சார். எங்க? கோட்டைக்கு. கோட்டையா? அங்கெல்லாம் நான் போறது இல்ல சார், தவறால் வந்துடும் நமக்கு. அங்க யாரியா? கோட்டை ஸ்டேஷனுக்குயா? அது முதல்ல சொல்லக்கூடாது. வா குந்தை, 2 ரூபாய் கொடு. 2 ரூபாயா? 1 ரூபாய் தர்றேன். பேமானி ஒண்ணு இல்ல சார், காலையில இருந்து வியாபாரம் இல்லாம சாவரேன்னு சொன்ன பாரு. கஸ்மால் ஒண்ணு இல்ல சார், அத்தொட்டு தான் எனக்கு இந்த மாதிரி சாவு கிராக்கி எல்லாம் வருது. சோமாரி ஒண்ணு இல்ல சார், சவாரியாடா வந்துக்குது எனக்கு சட கிராக்கி கைதே. ஒண்ணு இல்ல சார், காலையில இருந்து போனி செய்ய போறேன். ஏன் சார் ஜம்பு மாதிரி இஸ்கிற? 2 ரூபாய் கொடு. வா குந்திக்க. 4 8 கூட இல்ல, 2 ரூபாய் கேக்குறேன். 1 ரூபாய் தர வரியா? 4 8 தான் இல்ல, ஸ்லோ மெர்ச்சிடலாம் இல்ல. சரி
இந்த ₹1 நீ பிடி, நீ மெரி, நான் குந்திக்கிறேன். மெரி ஆண்ட. அடச்சே. பெட்ரோல் விலை மனவாரியா ஏறி கிடக்குது. ரிக்ஷா மட்டும் ₹1 வந்துருமா? மன்மதல்லே இல்லை வெல்றார் உள்டார்